அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்ததியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்முடைய பிறப்பு கால லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய வயதின் லக்னம் அட்சய லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு நம்மளுக்கு இந்த கடகமாக போகிறவங்களுக்கு சரிங்களா, அவங்களுடைய அட்சய லக்னத்திற்கு நம்மளுடைய கோச்சார ராகு கேது பகவான்கள் அப்படிங்கிற நம்மளுடைய ராகு கேது பகவான்கள் எங்கே வர்றாங்க அப்படின்னோம்னா, நம்முடைய மீனத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து எங்கே வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பத்துக்கு வர்றாங்க சரிங்களா. அப்படி வரும் பொழுது நம்மளுடைய கண்ணியில் இருக்கிற கேது பகவான் எங்கே போகிறாங்க அப்படின்னா அப்படியே சிம்மத்துக்கு வர்றாங்க சரிங்களா. அப்போனா இவங்களுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நான் எழுதுகிற பேனா கலரை பாருங்கள், ரெட்டிஷாக இருக்குது. ரெட்டு அப்படின்னா சிகப்பு, அலர்ட்டு, ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது போல். அப்படின்னா இந்த எழுதுகிற பேனாலேயே நம்ம வித்தியாசத்தை காமிக்கிறோம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட்சய லக்னத்திற்கு ஜாதகம் இருக்குது, 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் வர்றாங்க. இப்படி இருக்கனால இந்த ராகு கேது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் இதில் வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவர் பொதுவாக தப்பாக முடிவெடுத்து தப்பாக ஒரு சில செயல்களை செய்யணும் அப்படிங்கிற தன்மை ராகு உணர்த்துறாரு. சொத்துக்கள் வாங்குவது, தேவையற்ற வீண் விரயங்கள் செய்வது, இப்படி எல்லா சேட்டையும் செய்வாங்க. யார்? கடக அட்சய லக்னம் கொண்டவங்க அப்படின்னு உணரணும் சரிங்களா. அப்போனா அட்சய லக்னத்திற்கு 8இல் ராகு, அப்போனா ஜாதகருக்கு அட்டமத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போனா ஜாதகர் தான் தப்பு செய்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்படி இருக்கிறப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிற நம்முடைய வருமான ஸ்தானத்திற்கு, இப்படி இது 2ங்கிற வருமான ஸ்தானம், இந்த ஸ்தானத்திற்கு நம்மளோட ராகுபவன் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னா 2ங்கிற வருமானம் 7ங்கிறது வரும். அதாவது 2க்கு 7, ஆனால் அட்சய லக்னத்துக்கு 8. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாதகருக்கு வருமானங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும், 2க்கு 7 ராகு. ஆனால் அட்சய லக்னத்திற்கு நம்மளுடைய ராகு பகவான் 8 இருக்கனால ஜாதகர் தான் தப்பாக முடிவெடுப்பார். ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு காரணம் நம்முடைய ஜாதகர் அப்படின்னு புரியணும். அதாவது அட்சய லக்னத்திற்கு 8 ராகு, இதை தான் புரிஞ்சுக்கணும். அப்போனா 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு, தைரிய ஸ்தானத்திற்கு நம்ம ராகுபவன் எங்கே வர்றாங்க அப்படின்னா இந்த 3ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல சரிங்களா. அப்போனா முயற்சிகள், போட்டித் தேர்வு, இது எல்லாமே ஜாதகரின் கவனக்குறைவால் தவறுகள் ஏற்படும் அப்படின்னு புரியணும். தைரியமின்மை அப்படிங்கிற ஃபுல்லாக ராகு கொடுப்பாங்க. அப்போனா 4ஆம் இடம் அப்படிங்கிற தாய் ஸ்தானத்திற்கு, சொத்து ஸ்தானத்திற்கு ராகு நல்ல இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல என்னம்னா அது 5ன்னு வரும், ஆனால் அட்சய லக்னத்திற்கு 8. அப்படின்னா சொத்துக்கள் வாங்குவது சம்மந்தமான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னா அது நல்ல முறையில் நடக்கும், ஆனால் ஜாதகராக பிரச்சனை உண்டாக்குவார். 5 அப்படிங்கிற குழந்தை ஸ்தானம், இந்த குழந்தை ஸ்தானத்திற்கு 4ல் ராகு, ஆனால் அட்சய லக்னத்திற்கு 8ல் ராகு. அப்படின்னா குழந்தை வேணும் வேண்டாம் அப்புறம் முடிவெடுக்கல கூட ஜாதகர் தடுமாறுவார். ஜாதகரினுடைய கவனக்குறைவின் காரணமாக குழந்தை கிடப்பதில் தாமதமாகும் அப்படிங்கிற புரியணும். அப்போனா 6 அப்படிங்கிற கடன், நோய், வம்பு ஸ்தானத்திற்கு 3ல் ராகு, இதை 1ன்னா இது 2ன்னு வரும் சரிங்களா. அப்போனா 6 அப்படிங்கிற கடன், நோய் ஸ்தானத்திற்கு 3ல் இருக்கார், ஆனால் அட்சய லக்னத்துக்கு 8ல். அப்போனா ஒரு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் தீரக்கூடிய கடனாக இருக்கும், ஆனால் ஜாதகர் அதை அடைக்க மாட்டார். எப்படி? பேங்க் லோனு 4ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னா பேங்கில் பணம் கட்டும்போது சொல்லுவாங்க, இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே கட்டிடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க எதை பிடிச்சிக்குவாங்க? 4ஆம் தேதி கட்ட மாட்டாங்க, மந்த் எண்டு வரைக்கும் லேட் பண்ணுவாங்க. எப்படி? ஜாதகரின் கவனக்குறைவுகள் அப்படி புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்படி இருக்கும் பொழுது 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்திற்கு, எப்படி 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்திற்கு 2ல் ராகு சரிங்களா, ஆனால் அட்சய லக்னத்திற்கு 8ல் ராகு. அப்போனா கணவன் இல்லை மனைவி அவங்களுடைய வருமானங்கள், அவங்களுடைய பேச்சு சரிங்களா, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அழகு, இப்படிப்பட்ட விஷயம் ஜாதகருக்கு பிடிக்காது. பொதுவாக 7க்கு 2ல் ராகு அப்படின்னு வரும்பொழுது 2 அப்படிங்கிற முகம், அப்போனா முக வசீகரத்திற்காக சரிங்களா, புது வகையான மேக்கப் ஜாமான்கள் அப்படிங்கிற ராகு. அப்போனா மனைவி அப்படிங்கிறவங்க முக வசீகரத்திற்காக புது வகையான மேக்கப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது ஜாதகருக்கு பிடிக்காது, இப்படியும் வரும்
சரிங்களா. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா என் மனைவி அதிகமாக முகாலங்காரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சண்டை வரும், சரிங்களா. இப்படி அப்போனா 7க்கு 2ல் ராகு, அப்போனா மனைவியின் குடும்பம், மனைவியின் பேச்சு, இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு புரியணும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அட்சய லக்னத்திற்கு 8ல் எதனாலும் இங்கே ஜாதகர் அப்படிங்கிறதான் பிரச்சனைக்குரியவராக வந்து நிற்பார், சரிங்களா. அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிற தகப்பன், 9 அப்படிங்கிற இஷ்ட தெய்வம், இந்த ஸ்தானத்திற்கு 12ல் ராகு இருக்கிறாரு. அப்படினால இஷ்ட தெய்வம் சார்ந்த விரயங்கள், தகப்பன் சார்ந்த விரய செலவுகள், கோயில் குளங்கள் சார்ந்த கட்டடப்பணி, கோயில் ஆன்மீக பணிகள் சார்ந்த விஷயத்திற்கான விரய செலவுகள் இப்படிங்கிற தன்மைக்கெலாம் போகும், சரிங்களா. இப்படி இருக்கிறப்ப 10 அப்படிங்கிற அந்த தொழில் ஸ்தானத்திற்கு, எப்படி 10 அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு இது வந்து 11ன்னு வந்துடும். அப்படியே இது 1 நின்னோம்னா, இது 2 நின்னோம்னா, இது வந்து 11ஆம் இடம் ஆயிரும். அப்படின்னா 10ங்கிற தொழில் ஸ்தானத்தில் நல்ல லாபங்கள் வருமானங்கள் உண்டு அப்படிங்கிறதுக்கு உண்டு. ஆனால் அட்சய லக்னத்திற்கு 8ல் ராகுனால ஜாதகரால் தொழில் சார்ந்த வருமானங்களை ஈட்ட முடியாது, சரிங்களா. அப்போனா அதற்கப்புறம் 11 அப்படிங்கிற லாபங்கள், சரிங்களா, ப்ரொமோஷன், இந்த விஷயத்திற்கு இந்த ராகு நிற்கிற இடம் வந்து 10ஆம் இடம் ஆடும். அப்படி இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் சார்ந்த அழுத்தங்கள், தொழில் செய்கின்றதில் வந்து லாபங்கள் சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிற வந்துடும், சரிங்களா. அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிற பயணஸ்தானத்திற்கு, அலைச்சல் ஸ்தானத்திற்கு இது வந்து 9ஆம் இடம் ஆயிரும். இதை 1ன்னு எடுத்தால் இது வந்து 9ஆம் இடம் ஆயிரும். அப்படின்னா அதீத தூர பயணங்கள், அதீத விரயங்களை ஜாதகர் அழகாக மேற்கொள்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கோச்சார ராகு பகவான் என்ன செய்கிறாரு, வருமானத்தில் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணணும் அப்படி இருக்குது. எப்படி 2க்கு 7ல், ஆனால் அட்சய லக்னத்துக்கு 8ல். அப்படின்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா ஜாதகருடைய தன்மைகள் தான் முக்கியமான இருக்குது. அப்படின்னா இந்த அட்சய லக்னாதிபதியாக இருக்கின்ற சந்திரன், உள்ளுக்குள்ளே இருக்கிற நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற புனர்பூசம் 4 அப்படிங்கிற குரு, சரிங்களா. அதற்கப்புறம் உள்ளே இருக்கிற நட்சத்திரம் பூசம் 1, 2, 3, 4 அப்படிங்கிற சனி, ஆயில்யம் 1, 2, 3, 4 அப்படிங்கிற புதன், இவர்களுடைய நிலையை அறிந்து தான் நம்ம வந்து ஜாதக பலனை வந்து பிடிச்சு எடுக்க முடியும். இதனால் வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து இங்கே இருந்தாங்க, 8ஆம் இடத்துல இருந்தாங்க. 7, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 8ல் இருந்தார். அவர் இப்போ தான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த இடத்துக்கு போக போகிறாரு, சரிங்களா. அப்படி போகும்பொழுது சனி பகவான் நகன்றாரு. ஆனால் 9ல் இருந்த ராகு 8க்கு ரிவர்ஸில் வர்றாரு. அப்படின்னா இந்த 1.5 ஆண்டு காலங்கள் கடக ஆட்சி லக்னம் போகிறவங்க ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும் பொழுது ராகு பவனை பற்றி சொல்லிட்டோம். அடுத்து கேது பவனை பற்றி சொல்லும் பொழுது கேது பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கிறாரு. அப்படின்னா 2 அப்படிங்கிற இடத்துல கேது பகவான் வர்றாரு. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தெய்வீக மந்திரங்கள் மனதுக்குள் சொல்லும் பொழுது, வாய் விட்டு சொல்லும் பொழுது இந்த கேதுவினால் வருகின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா 3க்கு 12ஆம் வீட்டில் கேது, அவருடைய முயற்சிகள் விரயமாகணும் அப்படிங்கிற கேது உணர்த்துறாரு, சரிங்களா. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்துக்கு 11ல் நல்லா இருக்கார். 5ஆம் பாகத்திற்கு கேது வந்து 10ல் இருக்கிறாரு. அப்படின்னா குழந்தை சார்ந்த அழுத்தங்கள், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான அழுத்தங்கள், சரிங்களா, குலதெய்வம் சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிற வந்து கேது உருவாக்குவார், சரிங்களா. 6ஆம் இடத்திற்கு 9ல் இருக்காங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்திற்கு, கலத்திரக்காரகன் அப்படிங்கிற கணவன் மனைவி அந்த ஸ்தானத்துக்கு இவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போனா இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம். அப்போனா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்களுடைய கண்ட்ரோலில் வந்து நின்றுது அப்படின்னு வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்திற்கு, இஷ்ட தெய்வ ஸ்தானத்திற்கு இது வந்து 6ஆம் இடமாக வந்துடுது, சரிங்களா. அப்போனா இந்த ராகு கேதுகளோட இயக்கங்கள் வந்து கோச்சார ராகு கேதுகளோட இயக்கங்கள் வந்து கடக ஆட்சி லக்னத்திற்கு கொஞ்சம் திருப்திகரமான இடத்துல இல்லை அப்படிங்கிறத புரியணும். அப்போ இந்த 1.5 ஆண்டு காலங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணரணும், சரிங்களா. அப்புறம் இதில் வந்து தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய, இங்கே தான் பாயிண்ட் வருது. பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, இதை என்னங்கய்யா செய்ய முடியும் அப்படின்னா முன்பு ஒரு காலத்தில் தோராயமாக ஒரு 3-4 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆசிரியர் உயர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா நம்மளுடைய மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில், நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கார்கோடங்குடி
கார்கோடங்குடி அப்படின்னு ஒரு ஊரில் கார்கோடகன் அப்படிங்கிற நாகராஜா, சரிங்களா, சிவனை வழிபட்ட ஒரு இடம் இருக்குது. இது வந்து நலன் அப்படிங்கிற அந்த நல பகவானை வந்து இந்த கார்கோடகன் அப்படிங்கிற நாகராஜா, சரிங்களா, தீண்டியிருப்பார். அதாவது சிவனுடைய ஆணையின் பேரில் அந்த கார்கோடங்கிற அந்த நம்ம நாகராஜா வந்து நலனை தீண்டி அவர் நோய்வாய்ப்பட்ட தன்மையில் அதற்கப்புறம் தான் திருநள்ளாறு போய் அங்கே நலக்குளம் அமைத்து சாமி கும்பிட்டு முடித்து தன்னுடைய சனிபானை வந்து நிவர்த்தி அடைகிறார். அடைஞ்சதுக்கப்புறமும் இதே கார்கோடன் தான் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மனைவி நலனுடைய மனைவியை வந்து இவ தான் ஒரு மனைவி அப்படின்னு சுட்டி காமிக்கிற விஷயத்தில் இவர் வந்து உதவி பண்ணியிருப்பார். யார்? இந்த கார்கோடகன் அப்படிங்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த கார்கோடகன் வந்து தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக, சரிங்களா, ஒரு சிவபெருமான பூஜித்து வழிபாடு பண்ணியிருப்பார். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோடங்குடி. முந்தி வந்து கார்கோடங்குடின்னு போட்டிருந்தாங்க, இப்போ வந்து கோடங்குடி, சரிங்களா. இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணால் பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட ஐயா ஆசிரியர் உயர் திரு பவுடமுத்து ஐயா முன்பு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. எப்படியும் 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேடி பார்த்து தட்டுப்படலை, எனக்கு அந்த ஞாபகம் இருந்தது, சரிங்களா. அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க, கடகாட்சி இலக்கணம் கொண்டவங்க, 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மைனஸாக இருக்குது, சரிங்களா. இந்த மைனஸை நம்ம வந்து ப்ளஸ் ஆக்கணும். அப்போனா இந்த கார்கோடங்குடியில் போய், சரிங்களா, கார்கோடகன் அப்படிங்கிற அந்த நாகராஜா வழிபட்ட சிவபெருமான வழிபாடு பண்ணி அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யாகத்துக்கு ராகுவின் தன்மையில் இருக்கிற உளுந்து, கேதுவின் தன்மையில் இருக்க கொள்ளு அடிப்பாங்கள்ல, இதை வந்து யாகத்தில் கொடுக்கும் பொழுது நம்மளோட பிரச்சனை வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அப்படி வந்து புரிஞ்சுக்கணும். அப்போனா இந்த கடகாட்சி இலக்கணம் போகிறவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறது தெரியுது. அப்போ அது வந்து தற்காத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், சரிங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்கார், சரிங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா, சார் ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணுவது வந்து நன்மை கொடுக்கும். ராகு அப்படின்னம்னா அவர் 8ஆம் இடத்துல வர்றதுனால அட்சய லக்னத்திற்கு 8ல் அப்படி இருக்கனால 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிற பிரச்சனைகள், முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள், தோல் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வெளியில் சொல்ல முடியாத இடம், அதாவது எப்படின்னா இடுப்பு அப்படிம்பாங்கள்ல, பிறப்புறுப்புக்கு மேலே, சரிங்களா, அந்த இடங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கும் பிராப்தம் இருக்கும். இது வந்து அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தன்மைகள் வந்து மாறுபடும். அப்படி இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒரு இடத்துல நடக்குது, கண் சம்மந்தமானதோ இல்லை உடல் ஊனமானவங்க சம்மந்தமான ஏதோ ஒரு மெடிக்கல் கேம்ப் நடக்குதுன்னா அந்த கேம்பில் போய் நம்ம வந்து கலந்துக்கிட்டு உதவி செய்கிறது, தோல் சம்மந்தமான டிசீஸால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறது, இது எல்லாமே இந்த ராகு கேதுகளுடைய பிரச்சனைகளை வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு உணர முடியும். அப்போனா அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் கடக அட்சலக்கணம் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கிறதுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் உதவி செய்கிறதும், சரிங்களா, கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி செய்கிறதும், சரிங்களா, வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒரு சிலருக்கு உதவி செய்கிறதும், நம்முடைய முன்னோர்களாக இருக்கிற அம்மா வீட்டு வழி தாத்தா பாட்டி கேது, அப்பா வீட்டு தாத்தா வழி பாட்டி ராகு, இவங்களை வந்து தொழுது கொள்வதும், முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவதும், முன்னோர்களுக்கான நீத்தார கடமை அப்படிங்கிற அமாவாசை காலங்களில் வந்து அந்த பித்திருக்கர்மாக்கள் சரியாக செய்வதும் நம்மளே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதும், ராகு கேது அப்படின்னு வர்றதுனால பதஞ்சலி முனிவர் வழிபாடு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படின்னு புரியும். அப்போனா எங்கே போனாலும் கண்டிப்பான முறையில் தீபம் போட்டு தான் வரணும், அதாவது விளக்கு போட்டே ஆகணும், சரிங்களா. ராகு கேதுகளுக்கு வந்து விளக்கு போடணும். முக்கியமாக சனிக்கிழமையில் வர்ற ராகு காலங்களும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற ராகு காலத்துலேயும் இந்த 2 கிழமைகளில் நீங்கள் ராகு கால பூஜையில் போய் கலந்து கொள்ளும் பொழுதும் நம்ம வந்து வாழ்க்கை வந்து தற்காத்து கொள்ளப்படும் அப்படின்னு உணரணும். அப்போனா கடக அட்சலக்கணம் கொண்டவங்க எதுலேயுமே கவனமாக இருக்கணும். 8 அப்படின்னா தடுமாறுதல், வழுகி விழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்பாராத செயல்கள் அப்படிம்பாங்க. ராகு அப்படின்னா மயக்கத்துக்கு சொந்தக்காரர். அப்போனா நம்மளுடைய உடலை சரியான முறையில் கரெக்டாக வச்சுக்கிடலை அப்படின்னா திடீர் மயக்கங்கள் ஏற்பட்டு அப்படி தடுமாறி விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும், சரிங்களா. அதனால் கவனமாக இருக்கணும். இப்போ நான் தோதிருந்தால் ஒரு வெளிநாட்டில் ஒரு ஆள் வந்து வேலை செய்கிற இடத்துல தன்னை அறியாமல் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. அந்த கிளிப்பிங்ஸை உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணி விட்றேன்,
அதில் பாருங்கள். வேலை செஞ்சுருக்கிற இடத்துல ஒரு மனிதன் தன்னை அறியாமல் அப்படியே மயங்கி விழுகிறார். சரிங்களா? அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்படி 8 அப்படின்னா எதிர்பாராத செயல்கள் அப்படின்னு வரனால கவனமாக இருக்கணும். யார்? கடக அட்சலக்கணம் கொண்டவங்க. இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை எப்பயும் எங்கேயும் அலர்ட்டு தான் முக்கியமானது. ஒரு வேகத்தடை இருக்குது அப்படின்னா அது ஏன் அந்த இடத்துல வேகத்தடை போடுறாங்க அப்படின்னா ஸ்பீடாக போகிறவங்க அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பள்ளிக்கூடம் நெருங்கி வருது, ஸ்கூல் சூன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து என்ன செல்வாங்க? பாதசாலையில் நடந்து போகிறதுக்கு ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க, இல்லை வேகத்தடை போட்டிருப்பாங்க. சரிங்களா? பள்ளிக்கூட பகுதி மெதுவாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு ரயில்வே கேட் இருக்குது அப்படின்னா அந்த ரயில்வே கேட் வருவதற்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அலர்ட்னஸ் போர்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு வேகத்தடை போட்டுருவாங்க, ரயில்வே கேட் நெருங்கி இருக்கணும், இத்தனை அடி தூரத்தில் இருக்கணும் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுபோல் நாம் எதையும் எச்சரிக்கையும் அலர்ட் செய்யும் விதமாக வீடியோ பதிவு போடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்திருப்போடு முத்தியாகும் அவர் வெள்ளை செல்ற அனைத்து குருமக்களும் நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.